ஓகேங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள், சரியான க்ரௌடுங்க. ஆக்சுவலி இது எங்கன்னா மெஜஸ்டிக்லேருந்து பக்கங்க, மெஜஸ்டிக் அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலி செக்பெட்டுங்க. ஃபுல்லாகவே இங்கே நான் கூட ஏதோ வந்துட்டு லைக் ஏதோ ஒரு 1 or 2 ஷாப்ஸ் அந்த மாதிரி தான் கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனால் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைஸ் ட்ராப் பண்ணி தாங்க போட்டிருக்காங்க. நான் கூட ஏதோ ஒரு 1 or 2 ஷாப்ஸ் தான் வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன். பட் அப்படிலாம் இல்லைங்க, இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய கம்மியாக இருக்குது. ஹலோ பிபிஎஃப், வெல்கம் பேக் டு ஆர் நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே வந்து சாட்டர்டே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு 26th வந்துட்டு ரிபப்ளிக் டே வருது இல்லையா? ஸோ இந்த ஒரு 3 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரிப்பு மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் வந்துட்டு நம்ம பருவதமலை போனதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டேஸ் தொடர்ந்து லீவ் வந்துச்சு. இந்த 3 டேஸ்க்கு பார்த்தோன்னா நான் வந்துட்டு ஒரு சூப்பரான பிளேஸ் ஒன்று போகலாம் பார்த்தாங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த டைம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எங்கே அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்டான கூருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு இப்போ தான் அந்த பருவதமலை போயிட்டு வந்தேன் இல்லையா? ஸோ போயிட்டு வந்தனால கொஞ்சம் அந்த ட்ரிப்போட அந்த மூட் ஸ்விங் ஆகிடுச்சு, கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. ஈவந்தோ நான் வந்துட்டு இப்போ வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே இன்னைக்கு வந்து ஃபுல் டே வந்துட்டு இங்கே சென்னையிலே இருந்தேங்க. ஸோ இப்போ வந்து அதே கர்நாடகா ஸ்டேட்டான இன்னொரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லிட்டரலாக காலையிலேருந்து ஃபுல்லாக வந்து இந்த பருவதமலை நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால வந்துட்டு எந்த ட்ரிப்பு போகிறது அப்படின்னு சுத்தமாக பிளானே இல்லைங்க. ஸோ அன்பிளான்டாக தான் போகிறேன். என் கூட வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக லாஸ்ட் டைமில் அவர் வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் வரல. ஸோ அதனால் நான் மட்டும் போகிறேங்க. லைக் அதே கர்நாடகா ஸ்டேட்டான மைசூர் அப்படின்னா வந்து பெங்களூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இனிஷியலாக இப்போ வந்து பெங்களூர் தான் போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பிட்டுருங்க. ஸோ டைம் வந்து கரெக்டாக பார்த்தா 9 o'clock ஆகுது, நைட் 9 o'clock ஆகுது. நம்மளுக்கு வந்து 10:40க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, சாரி 10:30க்கு சம்திங் 10:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அது போக வந்துட்டு 11:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க. ஸோ இந்த 2 ட்ரெயின் ஏறினா நம்ம பெங்களூர் அழகாக வந்துட்டு போயிடலாம். மார்னிங் 4:30 அப்படி ரீச் ஆகிடலாம். ஸோ இன்னொரு 11:30 ட்ரெயின் ஏறினா மார்னிங் 6 o'clock ரீச் ஆகலைங்க. இந்த 2 டைமிங் இருக்குது. ஸோ டைம் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அம்பத்தூர்லேருந்து நம்ம ட்ரெயின் பிடிச்சி சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து அப்படியே அன்ரிசர்வில் தாங்க போகிறோம். ஸோ அது நான் எதுவும் புக் பண்ணல, அன்ரிசர்வில் தான் போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் யாராவது வந்து பார்க்குன்னா மறக்காம சேனல் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ரேப்பிடோக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 minutes வெயிட் பண்ணுறேங்க. எப்பயுமே நான் புக் பண்ணால் சீக்கிரம் புக் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 10 minutes வந்துட்டு புக் ஆகிட்டே இருக்குங்க. இங்கே அம்பத்தூர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்காகங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:26. ஸோ நம்மளுக்கு 10:30க்கு ட்ரெயின் இருக்குங்க. 10:30 அதை விட்டால் 11:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க. ஸோ சீக்கிரம் புக் ஆகிடுச்சுன்னா நம்ம போயிட்டு டக்கு கிளம்பலாங்க. அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 40 to 45 minutes பக்கம் ஆகுங்க சென்ட்ரல் போகிறதுக்கு. ஸோ அதனால் ஹரிபரியாக போகிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் டிக்கெட் வேறு எடுக்கல, போயிட்டு தான் இருக்குங்க. ஓகேங்க, ஸோ வந்துட்டு அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்தாச்சு. ஸோ டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 9:44 ஆகுதுங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes ஆகும் சென்ட்ரல் போகிறதுக்கு. இங்கே எவ்ரி ஒரு 20 minutes கொஞ்சம் வந்து ஒரு ட்ரெயின் இருக்குங்க. இங்கேருந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம் போனோம். இதோ இப்படியே போயிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி அந்த பக்கம் போனோங்க. இந்த ரூட் வந்து பார்த்தோன்னா அந்த வேலூர், பெங்களூர், கோயம்புத்தூர் போகிற வழி இது. ஸோ நம்ம ஆப்போசிட் அந்த பக்கம் போகணுங்க சென்ட்ரல் போகிறதுக்கு. ஓகேங்க, ஸோ வந்து எப்படியா இருந்தாலும் 10:30 ட்ரெயின் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னு வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம போகிற ட்ரெயினே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 minutes ஆகும். அதனால் வந்து கண்டிப்பாக 10:30 ட்ரெயினில் போக முடியாதுங்க. ஸோ அதை விட்டால் 11:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அந்த ட்ரெயினில் தான் போக முடியுங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இப்போ நான் 10:30க்கு போயிருந்தேன்னா
ஏர்லி மார்னிங் வந்துட்டு ஒரு 4:30 அப்படி நான் வந்து பெங்களூர் ரீச் ஆகிருப்பேன். 4:30க்கு அப்புறம் வந்து நான் இன்னும் ஸ்டே அந்த மாதிரி எதுவுமே நான் வந்து பிளான் பண்ணலை. ஸ்டேலாம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது டார்மினேட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஜஸ்ட் ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போயிட்டு லைக் ஏதாவது ஒரு பிளேஸை விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. லிட்டரலாக எந்த பிளேஸ் போகிறேன்னு கூட இது வரைக்கும் நான் ஒன்றும் பார்க்கலங்க. ஸோ அங்கே போய்ட்டு தான் பிளான் பண்ணணும். ஸோ எல்லாமே அன்பிளான்டு தாங்க, எதுவுமே பிளான் பண்ணிலாம் போகல. அதை மாதிரி இப்போ நான் 11:30க்கு ட்ரெயின் ஏறேன்னா ஏர்லி மார்னிங் 6 o'clock போங்க. 6 o'clockனா ஃபைன், ஓகே. ஏன்னா 6 o'clock அப்படின்னா அப்படியே போயிட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு டார்மெண்ட்ரை ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம போகலாம் சாப்பிட்டு. ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு பார்க்கணும். இங்கே நான் சொல்லிய மாதிரி ஒரு 20 minutesக்கு ஒன்ஸ் ட்ரெயின் வரும். ஸோ போயிட்டு பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணலாங்க. ஸோ இன்னும் சாப்பிடக்கூட இல்லைங்க, செமையாக பசிக்குது. ஏன்னா டைம் ஆகிடுச்சு ரொம்ப. அதனால் வந்துட்டு கொஞ்சம் இந்த எடிட்டிங்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் சாப்பிட்லங்க. போயிட்டு ஏதாவது வந்து லைக் ஏதாவது ப்ரெட்டு பன் மாதிரி இருந்தால் அப்படியே சாப்பிட்டு கிளம்புனாங்க. சென்னை சென்ட்ரல் பயங்கர க்ரௌடாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு ஒரு 2 days லீவ் இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக க்ரௌடாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. இப்போ என்னென்னா வெளியில் போயிட்டு யூடிஎஸில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் மறுபடியும் போகணுங்க. வெளியில் கொஞ்சம் ஒரு 100-200 meters கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தாங்க எடுக்கணும். ஏன்னா வந்துட்டு கிட்ட இருந்தால் வந்து டிக்கெட் புக் ஆகாது இல்லையா. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே வருவாங்க. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த பக்கம் உள்ளே போனோங்க. ஏன்னா லைக் பெங்களூர், கோயம்புத்தூர் அந்த பக்கம் போகிற ட்ரெயின் அந்த பக்கம் இருக்கும். ஓகேங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. டிக்கெட்டை வந்து புக் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 10:27ங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 10:50க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ 10:50க்கே போயிடலான்னு பார்க்குறேங்க. ஸோ 10:50க்கு ஏறினா ஏர்லி மார்னிங் வந்துட்டு ஒரு 4:30 சம்திங் போவேன். நோ ப்ராப்ளம். ஸோ அதிலே போய்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேங்க. ஸோ இன்னைக்கு சென்னையில் வேறு வந்து நல்ல மழைங்க. இங்கேவே நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. இங்கே கிளைமேட் சென்னையில் வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு வார்மாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பெங்களூர் போகலாம் அப்படின்னு நான் வந்துட்டு பிளான் பண்ணேன். ஆனால் சென்னையே வந்துட்டு பெங்களூர் மாதிரி சில்லுன்னு தாங்க இருக்குது. எனவே நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு 3 years பக்கம் பெங்களூர் சைடே போகல. ஸோ பெங்களூர் போகணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அட் லாஸ்ட் பெங்களூர் போகிறாங்க. சென்ட்ரல் உள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இங்கே பார்த்தோன்னா நிறைய ஷாப்ஸு அது நிறைய இருக்குங்க. எனக்கு திடீர்னு ஒரு தாட் வந்துச்சுங்க, பேசாமல் நம்ம வந்து பெங்களூர் போகாமல் கேரளா அந்த மாதிரி போயிடலாமான்னு கூட தோணுச்சுங்க. கேரளா அப்படின்னா கோயம்புத்தூர் அந்த சைட் போகலாமான்னு கூட டக்குன்னு ஒரு தாட் வந்துச்சு. சரி வேணாம், நம்ம பிளானில் வந்து நம்ம வந்துட்டு மறுபடியும் பேக் வர தேவையில்ல. ஸோ முதல் எக்ஸிக்யூட் பண்ண பிளானை பண்ணுவோம். ஸோ லேட்டராக வந்து நாங்களாம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் 6 போகணுங்க. இது வந்து பிளாட்ஃபார்ம் 9. ஸோ இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் 9. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. 6லாம் உள்ளே தான் இருக்கும். அப்படியே போயிட்டு பார்க்கலாங்க. ஓகே, இதுதான் பிளாட்ஃபார்ம் 6. ஸோ உள்ளே போயிட்டு உட்காரலாங்க. உட்காந்துட்டு ஸோ ட்ரெயின் வந்தோடனே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க. ஸோ வந்து நம்ம ட்ரெயின் இது தாங்க, கர்நாடகா எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த ட்ரெயின் தான். நல்ல வேளை சீட் கிடச்சிருச்சிங்க. பேக் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், சீட்டை மட்டும் பார்த்துவோம், நான் எதாவது வந்துட்டு வாட்டர் பாட்டில் அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த பேண்ட்ரிக்கு போயிட்டுருக்குங்க. போயிட்டு எதாவது ஃபுட்டு கிடச்சா வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஸோ டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 10:40 ஆகுதுங்க. இன்னும் ஒரு 10 minutes தான் இருக்குது. ஸோ டக்கு நம்ம போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு நான் போயிட்டு பிளேஸில் உட்காந்துருக்கேன். நல்ல வேலை நான் வந்துட்டு கீழே தான் உட்காந்துட்டு போகணும். ஐ மீன் இத்தனை நாள் நான் ட்ரெயின் ட்ராவல்லாம் பண்ணும்போது பார்த்தோன்னா
மேக்ஸிமம் சீட் கிடைக்காதப்போலாம் வந்து பார்த்தோன்னா கீழே தான் உட்காந்துட்டு போவேன். அந்த மாதிரி தான் கீழே தான் உட்காந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் நல்ல வேலைங்க, க்ரௌட் இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லைங்க. ஹண்ட்ரட்ஸு கொஞ்சம் உட்கார மாதிரி தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், ஒரு சீட்டு போட்டுட்டு வந்துட்டேங்க. ஓகேங்க, ஸோ நான் போயிட்டு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ட்ரெயின் ஏறிடலாங்க. ஓகேங்க, ஸோ வந்து நம்ம ஃபுட்டு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஒரே ஒரு வடை, ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு, லைக் இந்த பிரிட்டானியா க்ரீம் இருக்குல்ல இது, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலுங்க. ஸோ இதை மட்டும் சாப்பிட்டு அப்படி கிளம்புனாங்க. லைக் நைட் டைம்னா அந்தளவுக்கு எனக்கு சாப்பிட்னா ஒரு மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப பெருசாக சாப்பிடல, வடை மட்டும் ஒன்று சாப்பிட்றேன். லைக் ரொம்ப பசிச்சுன்னா இந்த பிஸ்கெட் மட்டும் அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. ஓகே மக்களே, ஸோ வந்து ஃபைனலாக வந்து ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clock ஆகுதுங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது. போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஏர்லி மார்னிங் கரெக்டாக வந்து ஒரு 4:30 வந்து பெங்களூர் ரீச் ஆவேன். போயிட்டு கொஞ்சம் லைட்டாக எடிட்டிங் ஒர்க் இருக்குது, அப்படியே மடி மேலே வச்சுட்டு அந்த எடிட்டிங் ஒர்க்கும் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்து நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கண்டினியூ பண்ணுறாங்க. குட் மார்னிங் மக்களே. ஸோ இப்போ தான் வந்து எந்திரிச்சுங்க. ஸோ டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு 9:45 ஆகுதுங்க. நைட்டு வந்து vlog வந்து எடுக்கலைங்க, ஏன்னா வந்துட்டு ட்ரெயினில் வரும்போது பயங்கர டயர்டுங்க. அது சரியாக வந்து உட்கார கூட முடியல, கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸாக தான் வந்த மாதிரி இருந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கமாக ஒரு 2 kilometers பக்கம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி எடுத்திருக்கேன். பக்கத்தில் ஆக்சுவலி நான் வந்துட்டு டார்மெண்ட்ரி மாதிரி தான் போகலான்னு நினச்சேங்க. ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டக்குன்னு அப்படியே கிளம்பி அதுக்கப்புறம் அப்படியே போய் vlog எடுக்கலாம் பார்த்தேன். பட் நான் வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டு ஒரு 4:30 வந்துட்டுனால கொஞ்சம் நைட்டு அந்த மாதிரி பெருசாக ப்ராப்பராக ஸ்லீப் இல்லைங்க. சரி கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் மார்னிங் எதாவது கொஞ்சம் லைக் vlog எதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் மாதிரி எடுத்துருங்க. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 1500 rupees. ஸோ இதுதாங்க, இது ஒரே ஒரு ரூம், அவ்வளோதான். ஸோ இங்கே பார்க்குறீங்களா, ஒரே ஒரு காட் இருக்குது, அங்கே வந்துட்டு சும்மா ஒரு டேபிள் இருக்குது, அவ்வளோதான். பின்னாடி ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமுங்க, அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் பெருசாக பெங்களூர் வந்த ரீசன் வந்து பார்த்தோன்னா லைக் ரொம்ப vlogலாம் எடுக்கணும் அப்படின்லாம் வரல. லைக் இன்றைக்கி ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா லைக் நான் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு பெங்களூர் சும்மா எங்கே ஒரு மெயினான திங் எங்கே கவர் பண்ணுமோ அங்கே மட்டும் சும்மா பார்த்துட்டு, ஆக்சுவலி நாளைக்கு மைசூர் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாங்க, லைக் டபுள் மைண்டடாக இருக்குது, ஏன்னா கொஞ்சம் சென்னையில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதனால் மேபி இன்றைக்கி நைட் கிளம்பினாவும் கிளம்பிடுவேன், ஆர்எல்ஸ் நாளைக்கு மைசூர் போனாலும் போவேன். அது என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது இதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். ஓகேங்க, ஸோ என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்றது போக வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஸோ வந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு 11 o'clock ஆகுது, 11:10 நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து கீழே போயிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பெங்களூர் பேலஸ் வந்து போகலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்துருக்கேன். ஸோ பேலஸ் போயிட்டு அங்கே போய்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு கவர் பண்ணுறாங்க. நீங்கள் நினைப்பீங்க நிறைய பேர் வந்துட்டு அந்த vlogலாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன கவர் பண்ணுறோம், நம்ம அதை என்ன வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்றதான் வந்துட்டு இந்த vlogல இருக்குது. ஓகேவா, ஸோ போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோங்க, ஹோட்டல் சாய்ராம். ஸோ இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ கிளைமேட் பார்த்தோன்னா ஒரு மாதிரி சில்லுன்னு தாங்க இருக்குது, கொஞ்சம் ரொம்ப சன்னாக இல்லை. மேபி நம்ம வெளியில் போகும்போது அப்படி சன்னாக இருக்கலாங்க. ஸோ இப்போ போயிட்டு ஏதாவது நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் ஏதாவது பஸ்ஸில் அப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பெங்களூர் பேலஸ், அது என்ன பெங்களூர் பேலஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஸோ அங்கே போகலாம். ஸோ இன்றைக்கி சண்டே மாதிரியே தெரிலங்க, ரொம்ப ஒரு மாதிரி கூட்டமே இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. மேபி நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டு பார்க்கும்போது தெரியும். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கேன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு 2 kilometer தள்ளி இருக்காங்க. இந்த ஏரியா நேம் பார்த்தீங்கன்னா ஏரியா நேம் எதுவும் தெரியல, எங்கேயோ பார்த்தா நான் சொல்கிறேங்க. ஸோ வந்து அப்படியே சாப்பிட்டாச்சுங்க. ஒரு 2 இட்லி, ஒரு 2 வடை, அதுக்கப்புறம் ஒரு 4 போண்டாங்க. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒன்று சொன்னேன், அவங்க வந்துட்டு லைக் இங்கே வந்து பிளேட் மாதிரி தான் போலங்க. ஸோ அப்படியே பிளேட் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு இட்லி ஆர்டர் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வடைலாம் கேட்டு நான் வந்துட்டு ஒரு வடை அப்பெல்லாம் கொடுக்க மாட்டுறாங்க. ஒரு பிளேட் அப்படின்னா 2 வடை அப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ வந்துட்டு 2 இட்லி, போண்டா ஒன்று சொல்லியிருந்தேன், அது ஒரு பிளேட்டாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வடை ஒன்று கொடுத்தாங்க. ஐ மீன் எல்லாமே வந்து 2 கொடுத்துருவாங்க. இங்கே வந்து பிளேட் கணக்கு தான் போல். ஓகேங்க, ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டு, ஸோ பக்கத்தில் வந்துட்டு பஸ் ஸ்டாப்புங்க. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நேராக ஒரே ஸ்ட்ரெயிட் தாங்க, நேராக ஒரே ஸ்ட்ரெயிட்டில் வந்துட்டு ஒரு 3 kilometers வந்து பெங்களூர் பேலஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெங்களூர் சாம்பார்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதே தாங்க. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பெங்களூர் வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு 6 month பக்கம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்போனா 2020 ஒர்க் பண்ணியிருக்காங்க, இப்போ ஒர்க் பண்ணல.
லைக் கோவிட் டைமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கோவிட் அந்த டைமில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தனால மறுபடியும் நான் வந்து நேட்டிவ் விழுப்புரத்துக்கே போயிட்டேங்க. ஸோ இப்போயே பயங்கரமாக வயிறு ஃபுல் ஆயிடுச்சுங்க. அது இல்லாமல் நிறைய ஆயில் வேறங்க. ஸோ காலையிலே வந்துட்டு ஆயில் ஃபுட்டாக சாப்பிட்டாச்சு. நல்லா சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. பெங்களூர்னா பெங்களூர் தான் நல்லா பக்கவாக இருக்குங்க. ஸோ இங்கே ஏதோ ஒரு டெம்பிள் ஃபெஸ்டிவல் போல் லோக்கலில். ஸோ இது என்ன பெருமாள் சுவாமின்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ வந்துட்டு மெயின் ரோட்லேயே வச்சுட்டு இந்த அபிஷேகம், அந்த பூஜை, ஆராத்திரிலாம் வந்துட்டு ஆராத்தி அதை எல்லாமே வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இது பெருமாள் சுவாமி இல்லைங்க, ஐயப்பன் போல். ஐயப்பன் மாதிரி தான் தெரியுது. எங்கே ஐயப்பன் இருக்காப்புல, ஆனால் உள்ளே என்ன இருக்காங்கன்னு தெரிலங்க. ஓகேங்க, ஃபைனலாக வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து பெங்களூர் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆஃப்டர் ஒரு 3.5 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே நம்ம பெங்களூர் வந்தாச்சுங்க. வந்து இங்கே பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. ஃபுல்லாக இங்கே வந்துட்டு கார் பைக்காக தான் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ தான் பஸ் வருதுங்க. ஸோ இந்த பஸ்ஸில் ஏதாவது ஒன்று ஏறி இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸுங்க. அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம ஊராக இருந்தால் வந்துட்டு நம்ம வந்து என்ன பஸ்ஸு அப்படின்னு பார்த்துட்டு போர்டை பார்த்து டக்குன்னு போயிடுவோம். இங்கே வந்து கர்நாடகா அப்படின்னால ஃபுல்லாக வந்து கன்னடத்துலேயே இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக எந்த பஸ் போகுதுன்னு தெரில. பஸ் ஸ்டாப்பு எங்கே இருக்குன்னு தெரிலங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு அப்புறமா வந்துட்டு பஸ் எதாவது நின்றுச்சுன்னா ஏறலாம். அப்படின்லாம் வந்து ரேப்பிடோ எதாவது போட்டு ரேப்பிடோ ஆட்டோவில் அப்படி போயிடலான்னு பார்க்குறேங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ 1 வே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில பஸ்ஸு வரும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், ஓகே இதில் வந்து பஸ்ஸும் போகும் அப்படின்ட்டுங்க. ஸோ இது ஏதோ கோர்ட் போலங்க, லோக்கல் அந்த மேஜிஸ்டிக் கோர்ட்டு. இதோ இதுதான் பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ இங்கே தான் பஸ் நின்றுச்சுன்னா ஸோ இதுலேருந்து அப்படியே போயிடலாங்க. ஓகே மக்களே, ஸோ இப்போ தான் வந்து பக்கத்தில் கேட்டிருந்தேன், இந்த பஸ் இருக்கும்ல அங்கே வந்துட்டு அந்த ஸ்டாஃப் கிட்ட இங்கே தான் பஸ் வருமா 111 அதுக்கப்புறம் 114 அப்படின்னு 2 பஸ் சொல்லியிருந்தாரு. அதனால் இங்கே வந்து இங்கே வெயிட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நான் எந்த ஊருக்கு போனாலும் எனக்கு இந்த மால்லாம் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த ஊரில் எத்தனை மால் இருந்தாலும் போய் பார்த்துருவாங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு சும்மா மால் போயிட்டு எல்லா ஃப்ளோரும் ஏறி இறங்கணும். எனக்கு அது வந்து அது ஒரு அல்ப ஆசைங்க. எந்த ஊர் போனாலும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த பெங்களூர் பேலஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயா ஒரு பிளானை போட்டுட்டு அங்கேயும் போயிட்டு மால் எதாவது போகலாங்க. மால் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஏது அப்படின்னு வந்து கன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ 114 இந்த பஸ் வந்துடுச்சு. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பஸ்ஸில் தான் போகணும். A few moments later. ஓகேங்க, ஸோ வந்து பஸ்லேருந்து அப்படியே இறங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் பக்கம் அப்படியே நடந்து போகணுங்க. ஆக்சுவலி அந்த பக்கம்லாம் எதுவும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்காது போல். இங்கே ஒரு ரோடு வருது, இங்கேருந்து அப்படியே ரைட் கட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் தோ இங்கே போகுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே அப்படியே நம்ம வந்து பை வாக்கில் ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து போய்க்கலாங்க. கிளைமேட் காலையிலே பார்த்தோன்னா நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப வெயில் இல்லை, அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி லைட் சில்னஸும் இருக்குங்க. உள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த போட்டிருக்கு பெங்களூர் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ எவ்வளோ உள்ள என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல. ஃபுல்லாக வறண்டு போயிருக்குங்க. இந்த பேலஸோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இங்கிலாண்டில் வின்ஸ்டட் அப்படின்ற ஒரு பேலஸ் இருக்குங்க. ஸோ அந்த பேலஸோட ஒரு ரீமாடல் அதே மாதிரி உள்ள ஒரு பேலஸ் தாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து அந்த ஆர்கிடெக்ட் அந்த டச் எல்லாமே வந்து அந்த பேலஸை வந்துட்டு ஓரியன்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த பேலஸ் எப்போ கட்டினாங்கன்னா 1962 கட்டியிருக்காங்க. யார் கட்டினது அப்படின்னு பார்த்தோன்னா பெங்களூரில் வந்துட்டு சென்ட்ரல் ஸ்கூல் அப்படின்ட்டு சம்திங் ஏதோ ஸ்கூல் இருக்கான். ஸோ அதோட பிரின்சிபல் அவர் தான் வந்து இந்த பேலஸ் வந்து கட்டியிருக்காருங்க. ஸோ இதோட மொத்தம் வந்து இதோட பரப்பளவு, அதாவது இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 430 ஏக்கர்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு க்ரீனிஷாலாம் இல்லைங்க. ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் காஞ்ச மாதிரி தான் இருக்குது. பெருசாக இது வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறதில்ல போல். ஆனால் இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸுங்க பெங்களூரில். ஸோ அந்த கர்நாடகா ரீஜனில் உள்ளவங்களுக்கு அது தெரியும். பெங்களூரில் ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ், பார்க்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் இந்த பிளேஸும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸுங்க. லைக் பெங்களூரில் ஒன் ஆஃப் த ஐகானிக் பிளேஸுங்க. ஓகேங்க, அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு பார்ப்போம். அதோ இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த பேலஸு. அது பார்க்க எப்படி இருக்குன்னா, இந்த லைக் அந்த கத்தோலியன் அந்த
அந்த சர்ச்லாம் இருக்குங்களே லைக் இங்கிலாந்து அந்த மாதிரி பிரிட்டிஷ் அவங்களோட பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த கெத்தோலியன் சர்ச் அப்படி இருக்குமோ அது ஓரியன்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அந்த டச் அந்த ஆர்கிடெக்ட் லுக்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ இடையில தான் பார்க்குறேன், இன்னைக்கு கிட்ட போகல, கிட்ட போய்ட்டு பார்ப்போங்க ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் வந்து கரெக்டாக பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock இருக்குங்க. பெருசாக வெயிலாம் இல்லைங்க, பரவாயில்ல, எனக்கு கிளைமேட் ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்குது. நான் கூட பெங்களூரில் மழைலாம் பெய்யும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வந்தேன். பிகாஸ் சென்னையில் வந்து பார்த்தோன்னா லைக் நான் நேற்று கிளம்புனேன், சண்டே இல்லை சாட்டர்டே கிளம்புனேன். டேட் வந்து பார்த்தோன்னா 24, சரியான மழைங்க. லைக் ரொம்ப மழை இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டே, அதாவது இன்றைக்கி வீட்டிலலாம் கேட்கும்போது மழை இருக்குது அப்படின்னாங்க. பட் இங்கே பெங்களூரில் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, கிளைமேட் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் டூரிஸ்ட் வராங்க, ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு சண்டே இல்லையா, இன்றைக்கி நாளைக்கு லீவு, அதனால் வந்துட்டு இந்த கர்நாடகா உள்ள பீப்புளும் வருவாங்க, ப்ளஸ் இந்த மாதிரி வெளியில் இருந்த பீப்புள்ஸும் வராங்க. அது போக ஃபாரினர்ஸும் ஒரு சில பேர் வந்து பார்த்துட்ருக்காங்கங்க. இங்கே பெருசாக ஒன்றும் இருக்காது, பட் பெங்களூரோட அந்த ஐகானிக் பிளேஸ் அப்படின்றதுனால சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணலாம் அப்படின்னு தான் இங்கே வந்தாங்க. இங்கெல்லாம் நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. பஸ்ஸில் நீங்கள் வந்துட்டு லைக் அங்கே சிக்னல் இருக்குது, அந்த ஏரியா நம்ம கரெக்டாக தெரில, அந்த ஏரியா நம்ம உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அங்கே நீங்கள் ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்பைலே உங்களுக்கு வந்து விட்டுறாங்க. ஆப்போசிட் நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்துடுங்க. அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எதாவது லைக் ரேப்பிடோ, ஆட்டோ அந்த மாதிரி போட்டு வரலாம். அப்படின்னா கார், பைக் அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ பக்கத்தில் நியர்பை விட்டுட்டு ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ரொம்ப தூரம்லாம் போகிற மாதிரிலாம் இல்லை. இங்கே கார் பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே விட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் டர்ன் பண்ணிங்கன்னா இதுதான் பேலஸுங்க. ஓகேங்க. ஸோ வந்துட்டு பேலஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்க்கு இந்தியனுக்கு 300 rupees-உம் ஃபாரினர்ஸ்க்கு 500 rupees-உம் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஜெய்ஜான்டிக்காக ப்ளசண்ட்டான ஒரு லுக் இருக்குது, ரொம்ப ராயலாகவும் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம தமிழ் மூவி, அதுக்கப்புறம் வந்துட்டு தெலுங்கு மூவி, ஹிந்தி மூவி, இந்த மாதிரி நிறைய மூவிஸும் எடுத்திருக்காங்க. அது போக நிறைய சீரியல்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஃபேமஸ் தமிழ் மூவியான சந்திரமுகி இங்கே தான் வந்து ஒரு 45 days பக்கம் வந்து எடுத்திருக்காங்க. அது போக நம்ம தளபதி விஜயனோட மூவியோட சாங் இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த பேலஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு 30,000+ ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேமிங் பண்ணியிருக்காங்க. இந்த பேலஸில் வாழ்ந்த ராஜா, அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் இங்கே இருக்க அந்த டைலு, கிரெனேட்டு, இந்த வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்ராட்லேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இங்கே வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேலஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35+ ரூம்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு மேனுவல் லிஃப்ட்டும் வந்து இருக்குங்க. நீங்கள் வந்து கையாலேயே அதை வந்துட்டு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு லிஃப்ட் அக்சஸரியும் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இதோட ஆர்கிடெக்ட் ஒர்க்கை வந்து நம்ம வந்து சும்மா சொல்லிடக்கூடாதுங்க. அதாவது ஒன்று பார்த்து அவ்வளோ வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளோரிங் மட்டும் இல்லாமல் சீலிங்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டு ஒரு அத்தன்டிக் லுக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ், அது போக டீட்டெயில் ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு இந்த பேலஸை சுற்றி வந்துட்டு செதுக்கியிருக்காங்க தான் சொல்லணும். ஸோ இவங்க பெயிண்டிங்ஸில் மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி இந்த வுட் ஒர்க்ஸ்லையுமே அவ்வளோ ஒரு டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயோ வந்துட்டு ஒரு லண்டனில் பார்த்த பேலஸை இங்கே ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ண பேலஸ் தான் இது. ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது தனக்கு மட்டும் பயனுள்ளதாக இல்லாமல் மற்றவங்களுக்கும் அது வந்து பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படின்றத இது. இந்த ராஜா அன்னைக்கு வந்துட்டு இது இன்ஸ்பயர் ஆகி கட்டாம விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு வந்துட்டு இது பெங்களூர்ல ஒரு யூனிக்கான ஐகானிக் பிளேஸா ஆயிருக்காது. ஸோ நம்ம இந்தியன்ஸ் மட்டும் இல்லாம ஃபாரினர்ஸும் இந்த ஸ்ட்ரக்சரை இன்னி வரைக்குமே ரொம்ப பிரமிப்போடு பாக்குறாங்க. ஓகேங்க. ஸோ அப்படியே வந்து நம்ம இந்த பெங்களூர் பேலஸ் வந்து கிளம்புறோங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வராங்க. என்னென்னா லைக் வந்துட்டு பஸ்ஸாக வச்சுட்டு வராங்க. வந்துட்டு லைக் வந்துட்டு பேலஸ்குள்ளே வந்து போய் பார்க்காம இதோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த வெளியிலே நின்றுட்டு சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. இந்த டூரிஸ்ட் மாதிரி வராங்க பார்த்தீங்களா, வெளி ஊரில் இருந்து இல்லை ஃபாரினர்ஸு, அவங்க மட்டும் தான் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு 2 o'clock ஆகுது. இங்கே வந்துட்டு இந்த மால் இருக்குது, லூலு மால் இருக்குது. ஸோ லூலு மால் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எதாவது ஸ்ட்ரீட் மாதிரி எதாவது லைக் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி எதாவது போயிட்டு மறுபடியும் ரூம் போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. ஓகே பிபிஃபே. ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னா பெங்களூரில் CS ரோடு 2nd crossல இருக்குங்க. மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது பக்கம் இருக்கேன். ஆக்சுவலி நம்ம மார்னிங் வந்துட்டு பேலஸ் போனோம் இல்லையா, அதுக்கப்புறம் அப்படியே வந்து எங்கேயோ போகலான்னு பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ரூமில் படுத்தா அப்படியே ஃபுல்லாக தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு சரி ஓகே இங்கே எதாவது ஷாப்பிங் எதாவது பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தேன். ஓகேங்க. ஸோ இங்கே பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியா ஃபுல்லாகவே ட்ரெஸ் ஷாப் தாங்க. எல்லாமே ரொம்ப டெட் சீப்பாக இருக்குங்க. லைக் ஸ்லிப்பர்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமேங்க. இப்போது நம்ம ஊரில் பார்த்தோன்னா லைக் ஒரு
ஒரு 1000 ரூபி அந்த மாதிரி எடுக்கிறதுலாம் பார்த்தோன்னா இங்கே வந்து இயர் அண்ட் கிளியரன்ஸ் சேல் அப்படின்ற மாதிரி சம்திங் அந்த மாதிரி போட்டு ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு ஃபுல்லாக வந்துட்டு கிளியர் பண்ணிடுறாங்க. பயங்கர சீப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு 800-1000 ரூபி ஒரு ஷர்ட் எடுக்கலாம் பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு 550-400 அப்படி தான் இருக்குது. டிஷர்ட்ஸுமே பார்த்தோன்னா ஒரு நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு 500 உள்ள டிஷர்ட்லாம் இங்கே 120, 150, 200 அவ்வளோதாங்க இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்து தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம சென்னையிலேயே பார்த்தோன்னா சென்னையோ இல்லை ஏதோ ஒரு ஊருக்கெலாம் ஸோ இந்த குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸ்க்கெலாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக இங்கே வந்தாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தோன்னா ட்ரெஸ் ஷாப் தாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து நான் போக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் இருக்குங்க பெங்களூரில். லைக் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு, ஜெயா நகர், அதுக்கப்புறம் சிக்பெட், இந்த மாதிரி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற ஷாப் தான். நீங்கள் இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்துட்டு அழகாக வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் முடிச்சுக்கலாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கேஷன் டே, இந்த பொங்கல், தீபாவளி, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு 5000 ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னா அழகாக வந்துட்டு ஒரு ட்ரெயின் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு வந்து ஒரு 300 தான் வரும். 300 போட்டுட்டு அழகாக இங்கே வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஒரு 5000 நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா விச் இஸ் உங்களுக்கு ஒரு 2000 பக்கம் உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸு, ஃபுட்டு அதெல்லாம் போக உங்களுக்கு ஒரு 2000-3000 அழகாக நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடலாங்க. இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள் சரியான க்ரௌடுங்க. ஆக்சுவலி இது எங்கன்னா மெஜஸ்டிக்லேருந்து பக்கங்க, மெஜஸ்டிக் அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலி சிக்பெட்டுங்க. ஃபுல்லாகவே இங்கே நான் கூட ஏதோ வந்துட்டு லைக் ஏதோ ஒரு 1 or 2 ஷாப்ஸ் அந்த மாதிரி தான் கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன். பட் ஆனால் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரைஸ் ட்ராப் பண்ணி தாங்க போட்டிருக்காங்க. நான் கூட ஏதோ ஒரு 1 or 2 ஷாப்ஸ் தான் வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன். பட் அப்படிலாம் இல்லைங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய கம்மியாக இருக்குது. ஸோ வந்து தாராளமாக நீங்கள் வந்துட்டு லைக் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னா கண்ணை மூடிட்டு பெங்களூர் வந்துடுங்க. நிறைய கலெக்ஷன் இருக்கும். நீ பாட்டு எது எடுக்கணும்னு தெரியாத கன்ஃபியூஸ் ஆகுங்க. அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்க சரியான க்ரௌடுங்க. அதுவும் சண்டே அதுவும் நல்ல க்ரௌடுங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே வந்திருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டுக்கு அந்த பக்கம் போனாலுமே லைக் அது ஃபுல்லாக 2 சைடுமே நல்ல நிறைய ஷாப்புங்க. ஓகே பிபிஃபே. ஸோ வந்துட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். பரவாயில்லைங்க, நல்ல டெட் சீப்பாக தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய் ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வேலை தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து சென்னை போனோம். ஓகேங்க. ஸோ வந்து சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் மீ பிரவீன் vlogger. எவ்வளோ வேகமாக போனால் சேஃபாக போங்க. மற்ற ப்ரோட்டோகால் சொல்கிறேன். பை பீப்பிள், லவ் யூங்க.